மிளகாய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கிறேன். நீங்கள் இதுக்கு சின்ன வெங்காயம் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா லைட்டாக கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். இதில் ஒரு குட்டி சைஸ் புளியும் ஒரு 5 வரமிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். ஏன்னா இது மிளகாய் சட்னி அப்படின்றதுனால காரமாக இருக்கும். இப்போ அதை தேவையான உப்பு சேர்த்துட்டு ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெயும் கொஞ்சமாக நார்மல் எண்ணெயும் சேர்த்து இப்போ அதில் நம்ம வதக்கி அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த சட்னியை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் அப்போ செக் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி கோதுமை தோசை, அடை, சம்பா ரவை தோசை இது மாதிரி நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வந்து சம்பா ரவை தோசை கூட தான் சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சம்பா ரவை தோசை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய தோசை வெரைட்டிஸும் போட்டுட்ருக்கோம். அது வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் பை டாட்டா.